வணக்க மக்களை, நான் விஜயதரன். என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறிக்கையின் அவர்கள் திருவண்ணாமலை சென்றிருந்தாங்க. இன்றைக்கு முக்கியமான ஒரு தீர்ப்பு வெளியாக போகுது. குறிப்பா ஊசி கட்சிக்கான ஒரு முக்கியமான மேல்முறையீட்டு நீதிமன்றத்தோட தீர்ப்பு தொடர்பாகத்தான் பார்க்க போறோம். நிச்சயமாக யாரும் எங்களோட சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. அரசே, நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம், ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி உங்களை எல்லாருக்கும் தெரியும், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறிக்கையினுடைய ஒரு சிறப்பு குழு நேற்று திருகோணமலை நோக்கி போயிருந்தாங்க. என்னத்துக்காக போயிருந்தாங்கன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் செய்தியில பார்த்துருப்பீங்க. ஆமா, என்னன்னு சொன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், திருகோணமலை மாவட்டத்துல கிட்டத்தட்ட 4 இடங்களுக்கு என்ன சொல்றது, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறிக்கையினுடைய ஊசி கட்சிக்கு 2025 உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையத்தால். அதன் அடிப்படையில் அங்கே இருக்கிற ஊசி கட்சியின் வேட்பாளர்களை அறிமுகம் செய்கிற விழாவை நேற்று நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் யாழ்ப்பாணத்திலிருந்து முக்கிய ஊசி கட்சியின் உறுப்பினர்களும் ஊசி கட்சியின் தலைவரும் கௌரவ மரியாதைக்குரிய எம்பி அர்ஜுன் அவர்களும் திருவண்ணாமலையில அந்த நிகழ்வுல கலந்து கொண்டிருந்தாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம் அது. நாங்கள் திருப்பி பேச வேண்டியில இன்றைக்கு முக்கியமான ஒரு தீர்ப்பு கொண்டு வரப்போது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறிக்கையினுடைய ஊசி கட்சி சாவகச்சேரியில போட்டியிடுமா இல்லையான்றது ஏகப்பட்ட பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கும் 1 மணிக்கும் இடையில மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு வரப்போது. என்ன சாதகமாகவும் வரலாம், பாதகமாகவும் வரலாம். நிச்சயமாக இது அவர்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் என்ன சொல்றது, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரியை அறிக்கையின நேசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பான செய்தி. நிச்சயமாக அந்த செய்தி உடனே வந்த உடனே உங்களுக்கு என்ன தர வேண்டதோ உங்களுக்கு உடனே தருவோம். மேலதிக தகவலும் தொடர்ந்து தர காத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இன்றைக்கு ஒரு 12 மணிலிருந்து 1 மணிக்கு இடையில என்ன சொல்றது, சில அதாவது தடை செய்யப்பட்ட சில, அதாவது முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் 37 ரிட் மனுக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஒரிஜினல் ஸ்டே டிக்கெட்டை வேண்டிட்டு அனுமதி கொடுக்க சொல்லி அந்த இடங்களுக்கு தேர்தல் ஆணையத்தை அனுமதி கொடுக்க சொல்லி வற்புறுத்துமாறு தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறிக்கையினுடைய கட்சி சார்பாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கு சாதகமாக வருமானு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல்முறையீட்டு தீர்ப்பு தொடர்பான அடுத்த செய்தியோட இன்னொரு வீடியோ சந்திக்கும். பாய்.